டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு தினம். அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. தமிழறிந்த அனைவருக்குமே அவரை நல்லா தெரியும். எனக்கு அவர் எப்படி தெரியும் அப்படின்றத விட ஒரு முறை கூட நேராக பார்க்காதன்னா அவர் எப்படி ரசித்தேன் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறது. எனக்கு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் சொல்லியே ஊட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். எனக்கு 5 மாமா, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 தம்பி, 5 தாய் மாமா, 3 சித்தப்பா, 4 அத்தை. எல்லாருமே எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள். அதில் ஒரு மாமா இருக்கார், வெங்கடின்ட்டு. வெங்கடினா வெங்கடேஷ் அவர் பேர், நாங்கள்லாம் வெங்கடின்னு கூப்பிடுவோம். அவர் நான் 2வது படிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல் இருக்கும். அப்போல்லாம் இப்போ மாதிரி கிரைண்டர் கிடையாது. எங்கள் அக்காவை, என் தம்பியெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு மாவை அப்படியே ஆட்டிக்கிட்டே பாடுவார். இந்த மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்ன்ற பாடல். அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே நடப்பார், எம்ஜிஆர் மாதிரியே பண்ணுவார். சின்ன வயசில் அவங்களெல்லாம் பார்த்தே நாங்கள் வளர்ந்தோம். எம்ஜிஆரை நான் நேராக பார்க்காட்டா கூட அவர் ஒரு கடவுள் மாதிரியே நாங்கள் ரசித்தோம். இன்னி வரைக்கும் ரசிச்சிட்ருக்கோம். அவர் இறந்து 37 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அவர் ஒரு பாடல் கூட பாடியிருப்பார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரிகளுக்கு ஏற்ற ஒரே மனிதர்னால் அவர் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் இன்றளவும் என்ன மாதிரி அவரை நான் 7வதோ 6வதோ படிக்கும் போதே அவர் இறந்துருக்காருன்னு நினைக்கிறேன். நேராக பார்க்காத என்ன மாதிரி ஆட்களே இன்னும் அவரை ரசிக்கிறோம். இன்றைக்கும் டிவியில் அவர் பாடல் போச்சுன்னா டக்குன்னு ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு தான் போவோம். அந்த அளவுக்கு ஒரு துள்ளலும் ஒரு ஸ்டைலும் அவருடைய படங்கள்லேயும் பாடல்கள்லேயும் இருக்கும். அதை ரசிப்போம். எங்கள் அத்தை ஒரு வாட்டி தொழிலாளி படம், நான் அப்போது 8th படிக்கிறேன். தொழிலாளி படம் சைக்கிள் ரிக்ஷாவில் படம் பார்த்துட்டு ரிட்டன் வரும். பெசன் நகரில் இருக்காங்க அவங்க, ரிசர்வ் பேங்க் குவார்ட்டர்ஸில். திருவான்மையூரில் படம் பார்த்துட்டு ரிட்டன் வரும் சைக்கிள் ரிக்ஷாவில். இறங்கின உடனே அந்த ரிக்ஷாக்காரர் கேட்டதை விட மேலே ஒரு பணம் கொடுக்குறாங்க. அப்போது என்னுடைய அத்தை பையன், ஏம்மா அவர் கேட்டதோட அதிகம் கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, டேய் நம்ம யார் படம்டா பார்த்துட்டு வரோம், தலைவர் படம்டா, அவர் எப்படி தொழிலாளிக்கு பண்ணுறாரு, நம்ம அதை பார்த்து கற்றுக்க வேணாமா அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசில் அது இன்னும் அப்படியே அந்த சீன் கூட எனக்கு அப்படியே இன்னும் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கும். அவரை பற்றி பேசும்போது அப்படியே புல்லரிக்கும் எனக்கு. அதே மாதிரி நான் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தே தான் போவோம், நடந்தே தான் வருவோம். அப்படி வரும்பொழுது அப்போல்லாம் சைக்கிள் ரிக்ஷா தான். ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரர் அப்பயே எனக்கு தெரிஞ்ச அவருக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் சைக்கிள் ரிக்ஷாவில் எம்ஜிஆர் படமாக ஓட்டியிருப்பார். அவரை நான் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே போவேன் அந்த சின்ன வயசில். அவர் சவாரி ஏற்றிட்டு அப்படியே முதிச்சுட்டு போனாலும், எய்த்தாப்பில் சவாரி எங்கேயா ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது இப்படி போனாலும் அவரை ஆசையாக பார்ப்பேன். எனக்கு அவர் பேர் தெரியாது, அவர் இப்போ இன்னும் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போயே ரொம்ப ஏஜிட்டு, நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போயே அவரை நாங்கள் ரசித்து பார்ப்போம். இன்றைக்கும் அவர் என் கண்ணு முன்னாடி பசுமையாக இருக்கார். அந்த எம்ஜிஆர்ன்ற ஒரு மனிதர் எனக்கு இத்தனை பேரை என் மனதுக்குள்ளே இணைச்சார்னு சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஜெயராமன்ட்டு டி நகரில் இருக்கார். அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு கூட சொல்லலாம். நல்ல மனிதன். எனக்கு கிட்டத்தட்ட 25 வருடமாக பழக்கம். அவர்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டி சொன்னார், வாழப்பாடியிலேருந்து ஒருத்தர் லெட்டர் எழுதுகிறார். அப்போ எம்ஜிஆர் சிஎம், அவருக்கு லெட்டர் எழுதுகிறாரு. அவர் எழுதும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம், எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது அப்படின்னு அவர் லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரு புரட்சித் தலைவர் கைக்கு போது அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவரை கூப்பிட்றாங்க. வாழப்பாடியிலேருந்து அவர் பஸ்ஸில் சென்னைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு எம்ஜிஆரை பார்க்குறாரு. எம்ஜிஆர் ஒரு மஞ்சள் கலர் பேக்கில், உள்ளே என்ன போட்டிருக்காருன்னு அவருக்கு தெரியாது, மஞ்சள் கலர் பேக்கில் போட்டு கட்டி அவர் கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டு போங்க, அவர் யார் வந்தாலும் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாருன்றது எல்லாரும் சொல்லி கேட்டிருப்போம். சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அவர் சாப்பிட்டுட்டு போகும்போது ஒரு ஜீப், போலீஸ் ஜீப்பில் அவர் எடுத்து கூட்டின்னு போயிட்டு அவர் கொண்டு போய் ட்ரெயின் ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு வராங்க. அங்கே வீட்டில் போய் அவர் பார்க்குறாரு, பேக்கில் 100 சவரனுக்கு மேலே நகையாம். அதை எடுத்து பொண்ணு கல்யாணத்தையும் பண்ணி வாழப்பாடியில் ஒரு வீடும் கட்டு, அந்த வீட்டுக்கு பேர் எம்ஜிஆர் இல்லம் அப்படின்னு வச்சுருக்காராம். அந்தளவுக்கு ஒரு படைவல்லர். இதை யார் சொன்னது அப்படின்னா, இதை ஒருவர் எம்ஜிஆர் பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காராம். அவர் வள்ளல்கள் 7ன்னு சொல்லுவோம் இல்லையா, வள்ளல் 8 அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காராம். அவர் அந்த ஒரு மேடையில் இந்த விஷயத்தை பகிர்ந்தாராம். அதை எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஜெயராம் அவர்கள் சொன்னது எனக்கு இன்றைக்கும் அது பசுமையாக நினைவில் இருக்குது. ஒரு தலைவரை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இப்போ எனக்கு எம்ஜிஆரை யாராவது ஒருத்தர் பிடிக்கும்னு சொன்னால் எனக்கு அவரை பிடிச்சிரும். என்னுடைய நண்பர் யாராவது ஒருத்தர் நான் எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்னு சொன்னால் நான் அந்த அந்த நண்பன்கிட்ட ரொம்ப நெருங்கிய நண்பனாக மாறிடுவேன். எம்ஜிஆர் பிடிக்கும்னு சொன்னாலே எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நேராக பார்க்காத எனக்கே எப்படி இருக்குன்னா, அவரோட பழகினவங்க, அவங்களோட இருந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அவருடைய வாழ்க்கை. நினச்சி பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. குறிப்பாக இன்னொரு நண்பர் கூட சொல்லுவார், ஈசிஆரில் இருக்கார், நாகராஜன் அவருடைய பேர். அவர் வந்து ஆலந்தூரில் படிச்சுட்டு இருந்தார், ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார். ஒரு டைம் எம்ஜிஆர் வர்றதா சொல்லி அவங்க மாமா வீட்டுக்கு, அவங்க மாமா வந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், அவங்க கட்சியில் இருந்திருக்கார் போல். வராருன்னு சொன்ன உடனே இவரை கூப்பிட்டுட்டே போய் ஒழுங்காக அவர் வந்து காக்கி ட்ராயரும் ஒயிட் ஷர்ட்டும், அந்த பழைய காலத்துலலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் அது தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 66 வயசு ஆகுது. அவர் அந்த நினைவுகள் அடிக்கடி சொல்லுவார். எம்ஜிஆர் பற்றி பேசும்போது அவர் அப்படியே மெய் சிலிர்த்து சொல்லக்கூடிய விஷயம் அது. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாடா, எம்ஜிஆர் வராரு அப்படின்னு உன் கையால் மாலை போடணும் அவங்க மாமா சொல்கிறார். குளிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றினோடனே எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆருக்கு ஒரு மாலை போட்டவொடனே அவர் அப்படியே கட்டி அணைச்சி தூக்கினாராம். எம்ஜிஆர் தூக்கி முத்தம் கொடுத்துட்டு என்ன படிக்கிற என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிட்டார். அவர் போன உடனே இவர் வந்து அப்போ சின்ன பையன் தானே, அந்த கிராமமே வந்து அந்த ஈசிஆர் பக்கம் இருக்கிற குப்பம் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்களே வந்து அவர் அப்படியே மோந்து மோந்து பார்ப்பாங்களாம். எம்ஜிஆர் வாசனை அடிக்குது, எம்ஜிஆர் வாசனை அடிக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு வாசனையும் ஈர்ப்பும் இருந்தது. எம்ஜிஆர் பற்றி அவர் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவார். அப்போ வந்து ஈசிஆர் சோழிங்கநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜே இருக்காதான். அந்த ஒரு ஆறு மாதிரி ஓடுமா, அதை கடந்து வர முடியாதான், சுற்றிட்டு தான் வரணுமா. திருவான்மையூர் வழியாக அல்லது அந்த பக்கம் சொல்கிறாரு, அந்த சைடு தான் வர முடியும். இந்த பக்கம் சோழிங்கநல்லூர் டு ஈசிஆர் வந்து எங்களுக்கு வந்து வேவே கிடையாது. அப்போ எம்ஜிஆர்ட்ட நாங்கள் சொல்கிறோம். எம்ஜிஆர் கவர்மெண்ட் கேட்கும்போது பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், அவருடைய சொந்த காசில் அங்கே பிரிட்ஜ் கட்டி கொடுத்தாராம். அதுக்கு எம்ஜிஆர் பிரிட்ஜுன்னே அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொடைவள்ளல். அதாவது தான் கொடுக்கறத வந்து விளம்பரத்துக்காகவோ வேறு விஷயத்துக்காகவோ இல்லை, என்னவோ கொடுக்கணுன்ற எண்ணம் அவரை கொடைவள்ளல்னு சொன்னதோ அல்லது வள்ளல்கள் 8வது வள்ளல்னு சொல்கிறதோ மிகைப்படுத்தினதே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும், பேசுகிறதும் கேட்குறதும் நாங்களாம் ரசிப்போம். அப்படியே எம்ஜிஆர் பற்றி எல்லாரும் 17 ஜனவரி 17 பிறந்தார், இந்த வருஷம் பிறந்தார், கேரளாவில் பிறந்தார், சைனா சிலோன்னு போனார், இப்படி நிறைய பேர் எதெல்லாமோ சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. நான் வந்து எம்ஜிஆரை நேரில் ஒரு முறை கூட பார்த்ததில்லை. இருந்தாலும் அவரை ரொம்ப ரசிப்பேன். அவரை பிடிக்கும்னு சொல்கிறவங்கள கூட ரசிப்பேன். உதாரணத்துக்கு சினிமாலெலாம் கூட சத்யராஜ், பாக்கியராஜ், இவர் நம்ம ராமராஜன், இவர்களெல்லாம் நான் ரொம்ப ரசிக்க காரணம் இவங்கெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள். அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆரை நேசித்த ஒரு மனிதனாக எம்ஜிஆருடைய நினைவு நாளில் டிவிஎன் நேயர்களுக்கு இதை பகிரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை பகிர்றேன். நீங்களும் உங்களை எம்ஜிஆரை பற்றிய உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.